பாமக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களின் படிவங்களில் கையெழுத்திடும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓமந்தூரில் பாமக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் போக்கிற்கு இடையே நடந்த இந்த கூட்டத்தில் ராமதாசின் மூத்த மகள் ஸ்ரீகாந்திமதி பங்கேற்றார். அவருக்கு மேடையிலேயே இருக்கையும் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் பாமகவில் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கிவிட்டதாக அறிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்கறத கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான். தனக்கு ஏற்பட்ட வலியை விட ஜி.கே. மணிக்கு ஏற்பட்ட வலி கொஞ்சம் நஞ்சமல்ல என்று ராமதாஸ் கூறினார். சங்கம் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை என்னோடு பயணித்து துன்பங்களை துயரங்களை தாங்கி சிறை கொடுமைகளை அனுபவித்து வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் 99% என்னிடம் இன்னும் பாசத்தோடு இருக்கிறார்கள். இதனிடையே ராமதாசும் அன்புமணியும் ஒன்றிணைய கோரி தைலாபுரத்தில் தீக்குளிக்க முயன்ற பாமக நிர்வாகிகளை காவலர்கள் தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். பாமக தலைவர் அன்புமணி இல்லாமல் நடைபெறும் தலைமைக்குழு செயற்குழு கூட்டங்கள் கட்சி விதிக்கு முரணானவை என்று அன்புமணி தலைமையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமகவின் அரசியல் தலைமைக்குழு கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்றது. இதில் அரசியல் சூழ்நிலை, கட்சி வளர்ச்சிப் பணிகள், 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது உள்ளிட்ட விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. பின்னர் அன்புமணியின் செயல்பாடுகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அன்புமணியால் அழைக்கப்பட்டு அன்புமணி மற்றும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பங்கேற்காமல் நடைபெறும் கூட்டங்கள் கட்சியின் சட்ட விதிகளுக்கும் சட்டத்திற்கும் முரணானவை என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதாக திமுக அரசை கண்டித்து அன்புமணி ராமதாஸ் தலைமையில் வரும் ஜூலை 20ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமகவின் 37ஆம் ஆண்டு விழாவை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் சிறப்பாக கொண்டாட வேண்டும், அரசு கல்லூரிகளில் முதல்வர்களை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாமக மாணவரணி சார்பில் போராட்டங்கள் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 18ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக எம்பிக்கள் கூட்டம் வரும் 18ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முரசொலி மாறன் வளாகத்தில் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். இதில் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சுமார் 1 மாதம் நடைபெறும் இந்த நீண்ட கூட்டத்தொடரில் பல முக்கிய மசோதாக்களை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக நாடாளுமன்றம் கூடுவதால் அந்த நடவடிக்கை குறித்தும் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீடு குறித்தும் விவாதம் நடைபெறும் என தெரிகிறது. கூட்டத்தொடர் தொடர்பான அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்தை கடந்த ஜூன் 24ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். ஸ்ரீகாந்திடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணா 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகிய இருவரும் பிணை வழங்க கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இருவர் தரப்பிலும் பிணை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். 10,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனிலும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனிலும் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி முன் தினமும் ஆஜராக வேண்டுமென நிபந்தனையுடன் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது.
திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்தியம்மன் கோவில் ஆணி தேர் திருவிழா தேரோட்டம் பக்தர்கள் வெள்ளத்தில் 13 மணி நேரம் நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்தியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஆண்டு தேர்வடம் அருந்த நிலையில் இம்முறை புதிய வடத்துடன் தேரோட்டம் தொடங்கியது. தேரோட்டத்தை ஒட்டி திரும்பிய திசையெல்லாம் பக்தர்கள் கடல் போல் காட்சியளித்ததால் நெல்லை மாநகரமே பக்தி மனம் கவிழ்ந்தது. தேர் திருவிழாவில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் தெரிவித்தனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வருஷம் விட இந்த வருஷம் எல்லா போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப நல்லா விசேஷமா இருக்கு. நல்லா இருக்கு. அன்னதானமும் நிறைய கொடுக்குறாங்க. பக்தர்கள் எல்லாம் அமைதியாகவும் சிறப்பாகவும் தேரோட்டம் வந்துட்டு இருக்கு. தேரை பக்தர்கள் காலை 8:35 மணிக்கு வடம் பிடித்து இழுக்க தொடங்கிய நிலையில் 13 மணி நேரம் கடந்து இரவு 10:52 மணிக்கு தேர் கோவிலை வந்தடைந்தது. இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் முதியவர்கள் உள்ளிட்டோருக்கு ஏதுவாக பல்வேறு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கோவில் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவில் இணை ஆணையர் பரணிதரன் கூறுகையில், இந்த மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல நாளை அதிகாலை 2:33 மணி முதல் நாளை மறுதினம் காலை 3:08 மணி வரை உகந்த நேரம் என கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சித்ரா பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வசதிகளும் சாதாரண நாட்களிலும் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் வரும் பெற்றோர் கூட்ட நெரிசலால் சிரமம் ஏற்படாத வகையில் தரிசனத்திற்கு செல்ல வடக்கு வாயில் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தார். சக்கர நாற்காலி உதவி தேவைப்படும் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் மேற்கு வாசல் கோபுரம் வழியாக காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை அனுமதிக்கப்படுவதாகவும் கோவில் இணை ஆணையர் கூறினார். இளைஞர் கடத்தல் வழக்கில் கைதான 5 பேரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட களம்பாக்கம் பகுதியில் காதல் விவகாரத்தில் காதலனின் சகோதரர் கடத்தப்பட்டார். இந்த வழக்கில் கேவி குப்பம் எம்எல்ஏவும் புரட்சி பாரதம் கட்சி தலைவருமான பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் மீது புகார் கூறப்பட்டது. பூவை ஜெகன்மூர்த்திக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் இளைஞர் கடத்தப்பட்ட விவகாரத்தில் வனராஜா, மணிகண்டன், கணேசன், சரத் மற்றும் காவல்துறையில் பணியாற்றிய மகேஸ்வரி ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் 5 பேரிடம் விசாரணை நடத்துவதற்காக 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு திருவள்ளூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் 5 பேரையும் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்கு நீதிபதி அனுமதி அளித்தார். தென் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கப்பலூர், எட்ராவட்டம், சாலைப்புதூர் மற்றும் நான்குநேரி ஆகிய சுங்கச்சாவடிகளை நிர்வகித்து வரும் நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தங்களுடைய நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை நீண்ட நாட்களாக செலுத்தாமல் உள்ளதாகவும் இதுவரை 276 கோடி ரூபாயை செலுத்தாமல் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தன. சுங்கச்சாவடிகளில் ஊழியர்கள் பேருந்துகளை நிறுத்தி கட்டணம் வசூலிக்க முடியாத சூழல் உள்ளதாகவும் இதுகுறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டன.